ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் ಶ್ರೀಲ ನರೋತ್ತಮ ದಾಸ್ ಠಾಕೂರ್ಗೆ ಶ್ರೀ ಶ್ರೀ ಪ್ರೇಮ ಭಕ್ತಿ ಚಂದ್ರಿಕಾ ಪಡಿಸಿಟ್ಟಿருந்தேன். அதில் அடுத்த ஸ்லோகம், தேவலோக பித்ருலோக பாய் தார் மகாசுख साधु साधु बोले अनुक्षण जुगल भजन जार प्रेमानंदे भासे तारा ताहारा நீச்சனி திரிபுவன. தேவತೆಗಳು இருக்கிற இடம் தேவலோகம் சொல்லுவோம். தேவலோகம் பித்ருಗಳು நமக்கு முன்னோர்கள் இருக்கிற இடம் பித்ருலோகம் சொல்லுவோம். அந்த ரெண்டு உலகத்தில் எல்லா தேவதைகளும் பித்ருகளும் சாது சாது சொல்லுவாங்க. யார் ராதா கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்து. அந்த ராதா கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு பக்தன் எப்போவுமே பிரேமத்தின் ஆனந்தத்தில் இருப்பான். இந்த முழு பிரம்மாண்டத்தில் உள்ளவங்களை எல்லாருமே அந்த மாதிரி ராதாகிருஷ்ணர் பக்தனுக்கு புகழ்ச்சி பண்ணுவான், பூஜை செய்வான் சொல்லிவிட்டார் நரோத்தம் தாஸ் டாக்கூர். இப்போ இங்கே விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, யார் முழுசாக ராதாகிருஷ்ணருக்கு சரண் எடுத்திருக்காரு எல்லா விட்டுட்டு, அவங்க ஏகாந்திக பக்தி சொல்லுவோம். ஒன்றுலே அவங்க பக்தி ஒரு இடத்துல இருக்குது. இதுக்கு பார்த்து முன்னாடி கூட சொன்னோம். இப்போ ஒரு கேள்வி வரல. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், தேவதைகள் முன்னர்வர்கள் பித்ருಗಳಿಗೆ நம்ம கடனாளிகள். அப்போ அவங்களுக்கு கடனில் எப்படி வெளியில் வருது? ஒரு பக்தன் அந்த கடத்தில் எப்படி வெளியில் வருவாங்க? இப்போது இந்த உடம்பு நமக்கு நம்ம முன்னர்வர்கள் பித்ருகள் மூலமாக தான் கிடச்சிருக்கு. அதே போல் தேவதைகளுக்கு கூட நமக்கு நிறைய காற்று, தண்ணி, தீ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்காங்க. அப்போது வேத புராணத்தில் அவங்களுக்கு பூஜை செய்கிறது சொல்லியிருக்கு. பித்ருಗಳಿಗೆ பிண்டதானம் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் தேவதைகளுக்கு யாகம் பண்ணுறது, பூஜை செய்கிறது, இதெல்லாம் வேத புராணத்தில் சொல்லியிருக்கு. இப்போ நம்ம அவங்களுக்கெல்லாம் நம்ம கடனாளி சொல்லியிருக்கு. ரிஷி முனிಗಳಿಗೆ, பித்ருಗಳಿಗೆ, தேவதைಗಳಿಗೆ. அந்த கடத்தில் ஒரு பக்தன் எப்படி வெளியில் வருவான்? இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பதில் இங்கே நரோத்தம தாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, தேவலோக பித்ருலோக பாய தாரா மகாசுख சாது சாது போலே அனுக்ஷன். தேவலோகத்தில் எல்லா தேவதைಗಳು, பித்ருலோகத்தில் எல்லா பித்ருಗಳು முன்னர்வர்கள் யார் ராதாகிருஷ்ணருக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கான் அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சாது சாது சொல்லுவாங்க அவங்களு. இப்போ எப்படி ஒரு மரம் இருக்குது, பாகவதம் அப்படி சொன்னது. ஒரு மரம், அதுக்கு மூலத்தில் தண்ணி ஊற்றுனா அதுக்குள்ள எல்லா இலைகள் எல்லாத்துக்குமே சரியாயிடும். இதே போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த சிருஷ்டிக்கு மூலம் நம்ம கிருஷ்ணರಿಗೆ திருப்தி பண்ணியாது சொன்னால் தேவதைகள் பித்ருகள் எல்லாருக்கும் பண்ண போல அவங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ಅದಕ್ಕೆ ವೇಂಡಿದ ಚೈತನ್ಯ ಚರಿತ್ರಮೃತ ಚರಿತ್ರಕ್ಕೆ ಕಾಮತ್ಯಾಗಿ ಕೃಷ್ಣ ಭಜೆ ಶಾಸ್ತ್ರ ಆಜ್ಞಾಮಾನಿ ದೇವಋಷಿ பித்ராதிக்கிற கபுநாய ரிணி. காமம் தியாகம் பண்ணி கிருஷ்ணருக்கு யார் பக்தி பண்ணிட்டு இருக்கான்? காமம் சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள ஆசைகளை தியாகம் பண்ணிட்டு, அப்போ சாஸ்திரம் சொல்கிறது தேவதைகள், ரிஷிகள், பித்ருகள் சொன்ன முன்னர்வர்கள் எல்லாருமே திருப்தியாக, அவன் தனியாக ஆரோக்கியம் பண்ணுறது தேவையில்லை. அதே போல ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்திலே 11ஆம் காண்டம் 5வது அத்தியாயம் 41வது ஸ்லோகத்திலே மகர்ஷி கரபாஜன நிமி அரசனுக்கு சொல்லிட்டு இருக்காரு, தேவர்ஷி பூதாத்மா நிருணாம் பித்ருநாம் ந கிங்கரோ நாயம் ரிணீச்ச ராஜன் சர்வாத்மனः ஏ சரணாம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிபிருத்ய கர்த்தம். ஓ அரசனே, யார் வேத புராணத்தில் உள்ள யாகங்கள் பூஜைகள் விட்டு முழுசா ஸ்ரீ முகுந்தனுக்கு சரண எடுத்திருக்கான்,
பகவான் கிருஷ்ணன் சரணாகத் ಶರಣಾಗತಿ ಆನ ಭಕ್ತರಿಗೆ ಕಾಪಾற்றுவார். இப்போ அந்த மாதிரி பக்தன் எல்லா கடத்தில் விடுதலை ஆகிடுவான். தேவதைகள் கடன், ரிஷிமுனிகள் கடன், முன்னர்வர் குடும்பத்தில் முன்னர்வர்கள் பித்ருகள் கடன் எல்லாத்துலேயும் வழியில் வந்துடுவான். இது இந்த ஸ்லோகம் பார்த்து ஸ்ரீதர சுவாமி பகவான் சைத்தன்ய மகாபிரபு பாகவத ஆச்சாரிய சொல்லியிருக்காரு. நாமாச்சாரியா நாமம் பண்ணும் ஹரே கிருஷ்ಣ ಮಹಾಮಂತ್ರ, ಅದಕ್ಕೆ ಆಚಾರ್ಯ ಹರಿದಾಸ್ ಠಾಕೂರ್. ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಮ್ಗೆ ಆಚಾರ್ಯ ಶ್ರೀಧರ ಸ್ವಾಮಿ. ಅವರು ಬೇರೆ ಸಂಪ್ರದಾಯத்திலிருந்த கூட பகவான் அவருக்கு அந்த இது கொடுத்துருக்காரு பட்டம். அவர் சொல்லிட்டு இருக்காரு ஸ்ரீதர சுவாமி, எல்லா வழிமுறைகள் விதிமுறைகள் எல்லாமே ஒருத்தன் பக்தன் ஆகும்போது அது எல்லாத்துலையும் வெளியில் வந்தாச்சு. ஒரு பக்தன் அவ்வளோ பாக்கியசாலி. இங்கே ஆப்தா சொல்லும்போது நமக்கு நம்ம குடும்பத்தில் முன்னோர்களுக்கே நம்ம சில இது பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இப்போ சாதாரண மனிதன் யார் விஷ்ணு பக்தன் வைஷ்ணவன் கிடையாது, அவங்களுக்கே தேவதைகள் கடன் இருக்குது, அவங்களும் யாகங்கள் பண்ணணும் 5 தேவதைಗಳಿಗೆ. அதே போல் வேறு தேவதைಗಳಿಗೆ சில இது வழிமுறைகள் சொல்லியிருக்கான் நம்ம வேத புராணத்தில். 5 விதமான யாகங்கள் பண்ணணும். பட் யார் பகவான் முகுந்தனுக்கு சரண் எடுப்பான், அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் பண்ணுறது தேவையில்லை. பட் சரணாகதி சரியாக இருக்கணும். அப்போது அவனுக்கு பகவான் ஸ்ரீ வாசுதேவன் பண்ணால் போதும். இங்கே இது ஸ்ரீதர சுவாமி இவ்வளோ சொன்னது. அடுத்து நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸ்ரீ வாசுதேவன் திருப்தியானா. எப்படி ஒரு மரம் இருக்குது, அதுக்கு எல்லா நம்ம மூலத்தில் தண்ணி விட்டால் அதே போல் எல்லா தேவி தேவதைகள் பித்ருகள் முன்னர்வர்கள் பூத்தர் எல்லா 1000 மடங்கு கூடுதல் திருப்தி ஆகிடுவான். அவருக்கு தனியாக பண்ணுறதுக்கு 1000 லட்சக்கணக்கான மடங்கு அவங்களுக்கு திருப்தி ஆகிடுவாங்க. ஏன்னா நம்ம கிருஷ்ணருக்கு திருப்தி பண்ணும்போது அதில் ஒரு பங்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் போயிட்டுருக்கு. அவங்களும் தேவதையாகி இந்த பித்ரு இதில் அவங்களும் இனி கர்மத்தில் வெளியில் வரல. ஒரு வைஷ்ணவன், உங்களுக்கு தெரியுமா பத்ம புராணம் சில சாஸ்திரம் சொல்கிறது, ஒரு வீட்டிலே வைஷ்ணவன் பெருவி எடுக்கும்போது தேவலோகத்திலே பித்ருலோகத்திலே அவங்களெல்லாம் உற்சவம் சந்தோஷமாக ஆடுவான் பாடுவான். என்ன இவனு நமக்கு கூட உத்தாரம் பண்ணிடுவான், நமக்கு கூட நல்லது பண்ணுவான்னு சொல்லி. வைஷ்ணவன் சொன்ன ஒரு சாதாரண இது கிடையாது. இப்போ அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், நம்ம குடும்பத்தில் இப்படி ஒருத்தன் பிரிவு எடுத்திருக்கான், இனி நமக்கு எல்லாம் நல்லதாகவும் சொல்லி. பித்ருலோகத்தில் இருக்கிறது அவ்வளோ சுகம் கிடையாது. தேவத்தை ஆகிறது பெருவி சாவு சக்கரத்திலே நம்ம விடுதலை ஆகாமே. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தால் கூட அதில் பயம் இருக்குது, கவலை இருக்குது, பொறாமை இருக்குது, இதெல்லாமே இருக்குது. அடுத்து இங்கே சொல்லிகிட்ருக்காரு நரோத்தமதாஸ் ಠಾಕೂರ್. ಜುಗಲ ಭಜನ ಜಾರ ಪ್ರೇಮಾನಂದಿ ಭಾಸಿತಾರ ತಾಹರ ನೀಚನಿ ತ್ರಿಭುವನ. யார் ஜுகல பஜனை சொன்னால் ராதாகிருஷ்ணருக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கான். அவன் எப்பவுமே பிரேமத்தின் ஆனந்தத்தில் இருப்பான். அந்த மாதிரி பக்தனுக்கு இந்த 3 உலகம், இந்த பிரம்மாண்டமே அவனுக்கு புகழ்ச்சி பண்ணுறது, பூஜை செய்கிறது சொல்லிவிட்டார். இந்த பக்தியில் கூட ராதா கிருஷ்ணருக்கு பக்தி ஒரு ரகசியம். ரகசியம் சொன்னால் வேதங்களுக்கே தெரியாது, தேவதைகளுக்கே தெரியாது, முன்னர்வர்களுக்கே தெரியாது. அவங்களும் நம்ம சாதனை நமக்கு ஆனந்தம் கிடைக்கும்போது அவங்களுக்கே ஒரு ஆனந்தம், அவருக்கே ஒரு பலம் போகும்போது அவங்களுக்கு நமக்கு பூஜை செய்துட்டு இருக்கான், பாராட்டிகிட்டு இருக்கான், அப்பா இன்னும் பக்தி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி.
ராதாகிருஷ்ணருக்கு பக்தி அவ்வளோ ஒரு உயர்ந்தது. நமக்கு இந்த பக்தி கிடைச்ச காரணம் அந்த பிரஜேந்திர நந்தனா ஸ்ரீ கிருஷ்ண இந்த கலியுகத்தில் ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಆಗಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಕರುಣೆ ಕಾಟಿಬಿಟ್ಟಾರೆ. ಅತ್ಯಂತ ದುರ್ಲಭ ಪ್ರೇಮ ಕರಿಬಾರಿದಾನ ಸಿಖಾಯಿ ಶರಣಾಗತಿ ಭಕ್ತಿರ ಪ್ರಾಣ ரொம்ப துர்லபம், கிடைக்காத ஒரு பிரேமம். சொன்னால் இந்த தேவத்துக்கு யாருக்கே தெரியாது பிரேமம் என்னன்னு சொல்லி. அந்த மாதிரி பிரேமம் சைத்தன்ய மகாபிரபு வந்து தானம் பண்ணிவிட்டார். தானம் சொன்னால் ஆணு பெண்ணு பார்க்கலாம், படித்தவங்களை முட்டாள் பார்க்கலாம், பணக்காரர் ஏழையர் பார்க்கலாம். பட் ஒன்று சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு தானே. சிகாயே ಶರಣಾಗತಿ. நம்ம ಶರಣಾಗತಿ இல்லாமல் பக்தி பிரேமத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் ஆனந்தம் அனுபவிக்க முடியல. நமக்கு பயம் கவலை போகாமல் இருக்குது, கோபம் போகாமல் இருக்குது. ஏதோ எனக்கு கண்ட்ரோல் கிடையாது, அது கோபம் ஏன் கண்ட்ரோல் கிடையாது? நமக்கு சரணாகதி சரியில்லை. சரணாகதி சரி இருந்தால் பிரேமத்தின் ஆனந்தத்தில் இருப்போம் எப்பவுமே. இப்போ வந்து நம்ம சரணாகತಿ ஸ்ரீ ஸ்ரீ ராதா மாதவ் ಇಲ್ಲ ರಾಧಾ ಮದನ್ ಮೋಹನ್ ತಾಮರೆ ಪಾದத்தில். ஜீவ கோஸ்வாமி நமக்கு வந்து சில கிரந்தங்கள் எழுதியிருக்காரு. சந்தர்ப்பಗಳು சொல்லுவோம். பாகவத் சந்தர்ப்ப, கிருஷ்ண சந்தர்ப்ப, பரமாத்மா சந்தர்ப்ப, இந்த மாதிரி கிரந்தங்கள் எழுதியிருக்காரு. அதில் கூட ஒரு இடத்துல எழுதிட்டு இருக்காரு, பகவானுக்கு நிறைய உருவங்கள் இருந்தால் கூட இந்த ஸ்ரீ ஸ்ரீ ராதா மாதவ் இல்லை ராதா மதன் மோகன் இவங்களு என்ன தெய்வீகமான சக்தி காட்டிட்டு இருக்காங்க, இவங்க என்ன தெய்வீகமான இனிப்பு காட்டிட்டு இருக்காங்க. அந்த ராதா மதன் மோகன்ಗೆ தெய்வீகமான ஒரு ரொம்ப இனிப்பு. ಅವ್ರಿಗೆ முகம், ಅವ್ರಿಗೆ கண்ணு, ಅವ್ರಿಗೆ சிரிப்பு எல்லாமே அந்த இனிப்பு வேறு இடத்துல இல்லை. அதில் கூட விசேஷமாக மதன் மோகன் புல்லான் குழல் ஊதும்போது எல்லாருக்குமே ஆಕರ್ಷಣೆ பண்ணிடுவார். அந்த மதன் மோகன் மாதவன் கூட உள்ள ஸ்ரீமதி ராதாராணி மாதனாಖ್ಯ மகாபாவ சொல்லுவோம். அவ்வளோ பிரேமத்தின்றே ஒரு உயர்ந்த நிலைமை காட்டிட்டு இருக்கான் ராதாராணி. இப்போ அது வேதங்களுக்கு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு பக்தி, அந்த மாதிரி ஒரு பிரேமம் நமக்கு பகவான் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்துருக்காங்க. ராதா கிருஷ்ணர் எப்போவுமே ஸ்ரீ பிருந்தாவனத்தின் கொஞ்சத்திலே லீலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அடுத்த நரோத்தமதாச டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, யார் வந்து ராதா கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணுவாங்க அவங்கள எப்போவுமே பிரேமத்தின் ஆனந்தத்தில் இருப்பாங்க. சரி, அப்போ நம்ம பக்தி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல சரணாகதி, அதுக்கப்புறம் தான் பக்தி. நம்ம சரணாகதி சரி இருந்து நம்ம பக்தி பண்ணால் கண்டிப்பாக நம்ம எப்போவுமே பிரேமத்தின் ஆனந்தத்தில் இருக்கலாம். இப்போ வந்து நம்ம எவ்வளோ நம்ம சரணாகதி சரி ஆகிட்டே போகும், அவ்வளோ பிரேமம் கனெக்ஷன் இருக்குது ரெண்டுக்குமே. இப்போ சரணாகதி அவ்வளோ முக்கியமானது. நம்ம வந்து பிரேமம் சொன்னால் சகாபாவ, தாஸ்ய பாவ, வாத்சல்ய பாவ, வேறு வேறு விதமாக கிருஷ்ணர் கூட சம்மந்தப்படும். நம்ம கௌரிய வைஷ்ணவர். ಮಾಧುರ್ಯ ಭಾವ, ಉಜ್ವಲ ಶೃಂಗಾರ ರಸ, ಮಂಜರಿ ಭಾವ. ಮಂಜರಿ ಜನ ರಾಧೆಗೆ ದಾಸಿ, ರಾಧಾ ದಾಸ್ಯಂ. ನಮ್ಮ ಕೃಷ್ಣ ಪ್ರೇಮಕ್ಕೆ ಮುನ್ನಾಡಿ ಮೊದಲನೇ ನಮಗೆ ರಾಧೆಗೆ ದಾಸಿ ಅವನ ಅಂದ ಭಾವ. நமக்கு நோக்கம் மஞ்சரி ஆகுது. அந்த மஞ்சரி பாவத்தில் ராதா கிருஷ்ணனுக்கு உயர்ந்த அனுபவி உள்ள பாவங்களை ரசிக்கலாம்.
இப்போ யார் வந்து ராதா கிருஷ்ணருக்கு மஞ்சரி பாவத்திலே பக்தி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எப்பவுமே பிரேமத்தின் ஆனந்தத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி பக்தருக்கு இந்த 3 உலகம், இந்த பிரம்மாண்டமே அவங்களுக்கு புகழ்ச்சி பண்ண பூஜை செய்யும். ஹரி போல் தண்டவத் பிரணாம்.